ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா பேப்பர் ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ தான் இது. அதுக்கு நான் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிட்டேன். அந்த A4 ஷீட்டில் இப்படி ஹைலைட்டர் வச்சு நல்லா கலர் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட A4 ஷீட் கலர் A4 ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லோ கலரில். இப்போ அதை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபோல்டு பண்ணதை 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டருக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இது போல் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு கரெக்டாக ஹைட்டு பிரெத்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ கட் பண்ணதை நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக அந்த ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண பேப்பர்ஸை வச்சு நம்ம கோன் ஷேப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் லெஃப்ட் சைடில் அது மேலே ஃபோல்ட் பண்ணி இப்போ ரைட் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கிறத அதுக்கு மேலே ஃபோல்டு பண்ணி ஒரு 1 செகண்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா அப்ளை ஆகிக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஃப்ளவருக்கு 5 கோன் நமக்கு வேணும். இப்போ 5 கோன் எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று மேலே ஒன்று க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அழகான ஃப்ளவர் ரெடி ஆயிரும். இப்போ 1 வேஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நியூஸ் பேப்பரை 1 இன்ச்சுக்கு இப்படி ஃபோல்டு பண்ணி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு அதை இப்படி ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கு மாதிரி இப்படி சுருட்டி விட்டிங்கன்னா அழகாக நீளமாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல ஃப்ளவரு, அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே. அதை நம்ம ஸ்டிக்குக்கு நடுவில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஒட்டி விட்டுக்கலாங்க. இப்படி தாங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்டிக்கு மேலே ஒன்றா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நான் ஒரு 10 ஸ்டிக்கு அண்டு 10 ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது அழகாக இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. இப்போது நியூஸ் பேப்பர் அந்த பிரிண்ட் நமக்கு தெரியுதுல்ல, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு க்ரீன் கலர் A4 ஷீட் எடுத்துக்கலாம். அதை இப்படி 4 டைம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது 1 இன்ச் வர்ற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபோல்டு பண்ணதை நம்ம தனித்தனியாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி 1 இன்ச் கேப் விட்டு நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ கட் பண்ணதை அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த க்ரீன் கலர் பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதை அந்த ஸ்டிக்கு மேலே வச்சு நம்ம அந்த நியூஸ் பேப்பர் பிரிண்ட் தெரியாமல் அழகாக இப்படி சுற்றி ஃபோல்டு பண்ணோன்னா நீட்டாக இப்படி ஃபுல்லாக நம்ம சுற்றி விட்டுக்கலாம். சுற்றி விட்டுட்டோம்னா அழகாக இந்த மாதிரி ரெடி ஆயிடும். கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். அப்போ தான் அது பிரிஞ்சு வராது. இப்போ இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்குக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அது உரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி இந்த ஷேப்பில் நம்ம அழகாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்டு பண்ணதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்கொயர் வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்கொயர் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணலாம். அதுக்காக தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால தனித்தனியாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்கொயரை 4ஆக ஃபோல்டு பண்ணி அதை பென்சிலில் ஃப்ளவர் மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது வந்து ஹார்ட் ஷேப்பில் நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம். இப்போ அதை பொறுமையாக நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அழகான ஃப்ளவர்ஸ் நமக்கு கிடச்சிடும். இப்போ இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதோட இதழ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சிசர் வச்சு மெதுவாக சீவி விடுங்க. அப்படி சீவி விட்டால் தான் நமக்கு ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போது 1 இதில் நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ண பாதியில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ அது 2ஐயும் சேர்த்து நம்ம இப்படி ஒட்டிக்கலாங்க. இது போல் அழகாக ஒட்டிக்கலாங்க. இப்படி எல்லா ஃப்ளவரையும் நான் ரெடி பண்ணி ஒட்டி வச்சுருக்கேங்க.
இப்போ ரெடி பண்ணி வச்ச ஃப்ளவரை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த ஸ்டிக்குக்குள்ளே போகிற மாதிரி நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கலாங்க. இப்போது அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் கிட்ட நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த ரெட் கலர் ஃப்ளவர் மேலே எடுத்து விட்டால் இந்த மாதிரி நமக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கின்றோம். இது நல்லா நம்ம ஒட்டி விட்டுக்கலாங்க அழுத்தி. இது போல் நான் எல்லா ஃப்ளவர்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு நம்ம இப்போ லீஃப் கட் பண்ணலாங்க. அதுக்கு ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது 2 இன்ச்சுக்கு வர்ற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருப்போம் 1 இன்ச்சுக்கு. இது 2 இன்ச்சுக்கு வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தனித்தனியாக ஃபோல்டு பண்ணி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள். இப்போ கட் பண்ண பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப 1 டைம் ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை நான் பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிவிட்டு பென்சிலால் நீங்கள் லீஃப் மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய டைம் கட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டேன். லீஃப் எப்படி வரையணுன்னா பாதி லீஃப் மட்டும் வர மாதிரி வரையுங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது ஃபுல் லீஃப் கிடைக்கும். அதனால் பாதி லீஃப் மட்டும் வரைங்க. இப்போ நம்ம வரைஞ்சதை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு ஃபுல் லீஃப் கிடச்சிருங்க. இப்போ சிசர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அழகாக இந்த மாதிரி சீவி அப்போ நல்லா ஒரு லீஃப் மாதிரி இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளவருக்கு நம்ம 2 லீஃப்ன்ற மாதிரி நம்ம அழகாக ஒட்டிக்கலாங்க. இது போல் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஃப்ளவர்ஸுக்கும் 2 லீஃப் வர மாதிரி நம்ம அழகாக இப்படி ஒட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிராஃப்ட் இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. நான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேங்க. அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெக் ஆகி பேசுகிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.